ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கவினுடைய தந்தை உன்னை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, என் பிள்ளை படுகொலை ஆயிட்டான், எனக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, திருமாவளவன் வருவார், பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படி சொல்றாரு. அந்த செய்தி மீடியாவில் பரவலா போகுது. அந்த செய்தியை பார்த்த பிறகு தலைவர் வீடியோ காலில் பேசுகிறாரு. தைரியமாக இருங்க, பதட்டப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன், நான் இப்போ டெல்லியில் இருக்கிறேன், பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன், நான் முடிஞ்சால் வந்துடுறேன் அப்படின்னு பேசுகிறாரு. அந்த வீடியோவும் வைரல் ஆகுது. அந்த வைரலான பிறகு தான் போலீஸ் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதன் பிறகு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன், நான் வர்றேன்னு சொல்கிறாரு. அதாவது கவினுடைய தந்தை ஒரு இன்னசென்ட் கிடையாது, அவர் எதுவும் தெரியாதவர் கிடையாது. கண்டிப்பா அவர் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாரு. அவருடைய தந்தை 20 ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறாரு. அவர் சமுதாய ஆட்கள் பேரை கூட சொல்லியிருக்கலாம். ஆனா யாரையும் சொல்லல. அவர் பார்வையில, அவர் மனசுல எனக்காக திருமாவளவன் இருக்கிறாரு, என் தலைவன் திருமாவளவன் வருவாரு, பாராளுமன்றத்தில் பேசுவார் நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள. இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். பட்டியலின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி, அனைத்து சமூகத்தில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவர் என்பதை ஐயா சிவகணேசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதன் பிறகுதான் போலீஸ் அவர்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்க முன் வர்றாங்க.